exercise 6.2 seventh question பார்க்கலாம். Show that y equal to log into 1 plus x minus 2x by 2 plus x, comma x greater than minus 1 is an increasing function of x throughout its domain கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு y equal to log into 1 plus x minus 2x by 1 plus x என்ன சொல்றாங்கன்னா increasing function முதல்ல ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஆனால் டொமைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு greater than minus 1 கொடுத்திருக்காங்க. ஸோ greater than minus 1னா minus 1 to infinity டொமைன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், y equal to log into 1 plus x minus 2x by 2 plus x. Okay, so முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், y dash of x கண்டுபிடிக்கலாம். So y dash of x equal to d by dx of log of 1 plus x minus d by dx of 2x by 2 plus x. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது நார்மல் log of xன்றது 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். d by dx of 2x by 2 plus x ன்றது u by v ஃபார்ம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் d by dx of log of 1 plus x. ஸோ log of x ன்னு எடுத்துக்கணும். இதை மட்டும் நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 divided by 1 plus x into again d by dx of 1 plus x. ஸோ கான்ஸ்டன்ட் 1 0 ஆயிரும். அப்போ என்ன மட்டும் இருக்கும், உங்களுக்கு x மட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு 1 வரும். ஸோ 0 plus 1 1 வந்துடும். நெக்ஸ்ட் d by dx of 2x by 2 plus x. ஸோ இப்போ நம்ம இதான் எடுத்துக்கணும் u by v ஃபார்ம்ல. ஸோ u இது v. ஸோ u by v ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் v into du by dx minus u into dv by dx divided by v square. கவனிங்க. ஸோ முதல்ல v into du by dx இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்டிவ் இது x ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், 2 into 1 2 வரும். ஸோ v into du by dx minus u into dv by dx. ஸோ dv by dx னா இது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஸோ பிளஸ் என்ன மட்டும் வரும், 1 மட்டும் வரும். ஸோ டிவைடட் பை v ஸ்கொயர். ஸோ 2 plus x தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வந்துடும், 1 divided by 1 plus x minus 2 plus x into 2. ஸோ 2 into 2 4 plus 2 into x 2x. ஸோ அகைன் என்ன வந்துடும் உங்களுக்கு minus 2x divided by 2 plus x the whole square. ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன கேன்சல் ஆயிடுச்சு, பிளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன மட்டும் இருக்கு, 1 divided by 1 plus x minus 4 divided by 2 plus x the whole square இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, அந்த டொமைன் கிரேட்டர் தென் மைனஸ் 1ன்றதை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா y dash of x equal to என்ன வந்துடும், 1 divided by 1 plus x minus இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மீது என்ன இருக்கும் உங்களுக்கு, 4 divided by 2 plus x the whole square. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன எடுக்கிறோம், அப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 1 plus x 2 plus x the whole square எல்சிஎம் எடுத்தோம்னா into 2 plus x the whole square LCM. அப்போ இது ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் 2 plus x the whole square வரும். ஸோ minus 4 into இங்க உங்களுக்கு 1 plus x வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம a plus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ 4 plus b ஸ்கொயர் plus 2ab 2 into 2 4. ஸோ 4 into x 4x minus 4. ஸோ minus 4 into x minus 4x divided by 1 plus x into 2 plus x the whole square. Okay, so இதில் plus 4xும் minus 4xும் கேன்சல் ஆகிடும், plus 4உம் minus 4உம் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி ரிமைனிங் இருக்கிறது என்னது உங்களுக்கு, x ஸ்கொயர் by 1 plus x divided by 2 plus x the whole square. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது, y dash of x. ஸோ y dash of x is equal to x square divided by 1 plus x into 2 plus x the whole square. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு எப்படி இன்டர்வல் கண்டுபிடிக்க முடியும்னா, முதல்ல y dash of x equal to 0ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ y dash of x equal to 0னா இன்டர்வல் கண்டுபிடிச்சிடலாம். டு ஃபைண்ட் இன்டர்வல் y dash of x equal to 0. ஸோ y dash of x equal to 0னா நமக்கு என்ன வந்துடும், x ஸ்கொயர் divided by 1 plus x into 2 plus x the whole square equal to 0ன்னு வந்து. ஓகே, ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு 0. அப்போ x equal to 0 தான்
உங்களுக்கு இன்டர்வல் லிமிட். அப்போ x ஈக்குவல் டு 0 அப்படின்னா உங்களுக்கு லிமிட் எப்படி வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் ஒரு லிமிட்டும் நெக்ஸ்ட் 0 டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு லிமிட் வரும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 அதே மாதிரி 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ 2 லிமிட் வரும். ஆனால் அவங்க கண்டிஷன் டொமைன் என்னன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிளியரா. டொமைன் கிரேட்டர் தென் -1 கொஸ்டின்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ டொமைன் கிரேட்டர் தென் -1 கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த இடத்துல -1 to 0 இன்னொரு லிமிட் 0 to இன்ஃபினிட்டி எடுத்துக்கிறோம். சரிங்களா? கிரேட்டர் தென் -1னால -1 தான் பெரிய நம்பர், -1 to 0 நெக்ஸ்ட் 0 to இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இந்த 2 இன்டர்வலுக்கும் நம்ம என்ன பண்ணோம், இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு கண்டுபிடிக்கிறோம். எதை வச்சு? பை y dash of x வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த y dash of x மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 என்ன எடுத்துக்கிறோம், நம்ம -1, 0 ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கேஸ் 1ல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -1, 0. ஸோ -1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கிற நம்பர். ஸோ -1க்கும் 0 இருக்கிற நடுவில் ரொம்ப ஷார்ட் நம்பர் தான் இருக்கும், 0.1, 0.2 அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நாம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 0.5 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 0.5 எடுத்து இந்த y dash of x சப்ஸ்டியூட் பண்ணனா, ஸோ y dash of x equal to என்ன வந்துடும், 0.5 ஹோல் ஸ்கொயர். ஸோ அது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். டிவைடட் பை 1 plus 0.5 டிவைடட் பை 2 plus 0.5 the whole square. இதில் கிளியராக சொல்லிடலாம், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன தான் வருது, பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு என்ன தான் வருது, பாசிட்டிவ். ஸோ கிரேட்டர் தென் 0. ஸோ கிரேட்டர் தென் 0னா அப்படின்னா என்னது, கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 உங்களுக்கு என்ன வருது, -1 to 0 முடிஞ்சிச்சு. அடுத்து கேஸ் 2 0 to இன்ஃபினிட்டி. ஸோ 0 to இன்ஃபினிட்டி எடுக்கும்போது 0லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 0 பக்கத்தில் இருக்கிற நம்பர் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1 நான் இதில் எடுத்தேன்னா y dash of x equal to மேலே பாசிட்டிவ் வந்துடும், டிவைடட் பை கீழேயும் பாசிட்டிவ் தான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ இங்கேயும் என்ன தான் உங்களுக்கு கிரேட்டர் தென் 0. ஸோ இங்கேயும் கிரேட்டர் தென் 0னா கண்டிப்பாக உங்களுக்கு strictly increasing. Okay, so அப்போ y dash of x நம்ம என்ன எழுதிடலாம், y dash of x is strictly increasing throughout. Y dash of x is strictly increasing. அவங்க ஒரு டொமைன் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் என்ன டொமைன் கொடுத்துருக்காங்க அவங்க உங்களுக்கு கொஸ்டின்ல, எக்ஸ் கிரேட்டர் தென் -1. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் -1 இட்ஸ் டொமைன். ஓகே, ஸோ இந்த டொமைன்ல டோட்டலாகவே உங்களுக்கு என்னது, -1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு என்னதான் y dash of x வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x ஃபார் விச் y equal to x into x minus 2 the whole square is an increasing function. increasing ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்க்ரீசிங் வரும், டிக்ரீசிங் வரும் இன்டர்வல் உங்களுக்கு. ஆனால் அவங்க கேட்கறது வந்து இந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ல எது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் வரும் அதை மட்டும் எடுத்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம், y equal to x into x minus 2 the whole square. ஓகே, ஸோ முதல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ y equal to x square minus 2 into x 2x the whole square வந்துரும். ஓகே, ஸோ x into x x square, x into 2 2x வந்துரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், differentiate y with respect to x. So differentiate y with respect to x. So dy by dx equal to, so the differentiate பண்ண என்ன வந்துரும் உங்களுக்கு, முன்னாடி 2 வந்துரும். So 2 into x square minus 2x whole power 1. So x power n is equal to nx power n minus 1. So n என்றது இது, x power n minus 1 2 minus 1 1. So into d by dx of x square minus 2x. திருப்பி again இந்த x square minus 2x வரும். So 2 into x square minus 2x into d by dx of x square minus 2x. இது again differentiate பண்றோம். So இதை differentiate பண்ணும்போது 2x வரும். So minus 2 into 1 என்றது 2 வந்துரும். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x minus 2 into 1 2 வந்துடும். ஸோ அப்போ 2 into x square minus 2x. இப்போ இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x என்ன காமன், எக்ஸ்ன்றது காமன். ஸோ ஒரு பெண்டிங் என்ன இருக்கு உங்களுக்கு, எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க என்ன உங்களுக்கு காமனா இருக்கு, 2ன்றது காமனா இருக்கு. ஸோ 2ன்றது வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இதை கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ இங்க என்ன இருக்கு உங்களுக்கு 2 இன்ட்டு எக்ஸ் 2x. ஸோ அகெயின் இங்க என்ன இருக்கு 2. ஸோ 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு எக்ஸ் 4x. ஸோ 4x மீதி என்ன இருக்கு உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதை மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலயும் எக்ஸ் காமனா எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இது ரெண்டுத்துலயும் 2 காமனா எடுத்தேன். மீதி எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு 4x இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு என்னது y dash of x. ஸோ இந்த y dash of x ஈக்குவல் டு 0 வச்சு முதல்ல நான் இன்டர்வல் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ y dash of x ஈக்குவல் டு 0னா 4x இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இது y dash ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும், ஒன்று 4x ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஓகே, ஸோ மொத்தம் உங்களுக்கு 3 லிமிட் வருது. அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம், இப்போ முதல்ல இன்டர்வல் கிராஃப் போடுறோம். ஸோ அதை இங்கே ட்ரா பண்ணிடலாம் முதல்ல. ஸோ எப்படி வரும்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸு ஒன்று மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வர்றது 0. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 1. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 2. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ என்னென்ன பாயிண்ட் வரும், ஒன்று வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0. ஸோ நெக்ஸ்ட்டு 0 கமா 1. ஸோ நெக்ஸ்ட்டு 1 கமா 2. நெக்ஸ்ட்டு 2 கமா இன்ஃபினிட்டி. மொத்தம் 4 பாயிண்ட் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த 4த்துக்குமே நம்ம என்ன பண்ணோம், 4 கேஸ் கண்டுபிடிச்சி எது எது இன்க்ரீசிங் எது எது டிக்ரீசிங் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 எடுத்துக்கிறோம். y dash of x மட்டும் இருக்கட்டும், நம்ம இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் மட்டும் எது வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் y dash of x எடுத்து முதல்ல கேஸ் 1. கேஸ் 1ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட். ஸோ 0க்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y dash of x ஈக்குவல் டு 4 இன்டூ மைனஸ் 1. ஸோ இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ அப்போ என்ன வந்துடும், இங்கே நெகட்டிவ் 4 இன்டூ மைனஸ் 1 நெகட்டிவ், இந்த வேல்யூஸ் எழுதிடலாம் டேரெக்டாக. மைனஸ் 4 இன்டூ மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 2. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ நெகட்டிவ், ஸோ லெஸ் தேன் 0. அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு strictly decreasing. Okay, so first thing என்னது உங்களுக்கு minus infinity to 0 strictly decreasing. Okay, next நம்ம கண்டுபிடிக்கிறது 0 க்கு 1 க்கு case 2 0, 1. so அடுத்து case 2 நம்ம எடுக்கிற இன்டர்வல் வந்து 0க்கும் 1க்கும். ஸோ 0க்கும் 1க்கு மிடில் இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க 0.5. ஓகே, ஸோ இப்போ y dash of x ஈக்குவல் டு 4 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 0.5. ஸோ இன்டூ 0.5 மைனஸ் 2. ஸோ இன்டூ 0.5 மைனஸ் 1. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ இந்த இடத்துல 0.5 மைனஸ் 2 என்ன வந்துடும், நெகட்டிவ். So again 0.5 minus 1 negative வந்துரும். So minus into minus என்ன ஆயிடும், positive. So total value positive greater than 0. அப்ப என்ன ஆயிடும், strictly increasing. Okay, so second value में case 2 இதுவும் strictly increasing. Third, இல்லாட்டி இங்க சைட்ல லிமிட்ஸ் மட்டும் எழுதிடலாம். So minus infinity, 0 வந்து உங்களுக்கு strictly decreasing. So next 0, 1 அப்படின்றது strictly increasing. Okay, so next நம்ம கண்டுபிடிக்கிறது 1, 2 கண்டுபிடிக்கிறோம். So case 3. So case 3 என்ன கண்டுபிடிக்கணும், 1, 2.
ஸோ 1,2னா அதுக்கு நடுவில் இருக்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1.5 எடுத்துக்கலாம், ஏன்னா மிடில் வேறு ஏதோ பாயிண்ட்ஸ் வராது. ஸோ அப்போ y dash of x equal to 4 into 1.5, ஸோ பாசிட்டிவ் வேல்யூ, ஸோ இன்ட்டு 1.5 minus 2, ஸோ இன்ட்டு 1.5 minus 1. ஓகே, ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் வரும். ஸோ இங்கே பண்ணும்போது நெகட்டிவ், ஸோ அகெயின் இங்கே பண்ணும்போது பாசிட்டிவ். ஓகே, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், மைனஸ்னு வந்துடும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னா லெஸ் தேன் 0. ஸோ கேஸ் 3 என்ன வந்துடுது உங்களுக்கு, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட், 1,2. ஸோ 1,2ல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்து கேஸ் 4. ஸோ கேஸ் 4 நம்ம எடுத்துருக்கிறது 2 to infinity. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 4 லாஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், 2 to infinity எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மிடில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 2க்கு அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அது என்ன பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ y dash of x equal to, ஸோ 3ன்னு எடுத்தனா 4 into 3 into 3 minus 2, ஸோ into 3 minus 1. ஸோ இதில் எந்த டவுட்டும் கிடையாது, இதுவும் பாசிட்டிவ் தான், இங்கேயும் பாசிட்டிவ் தான், இங்கேயும் பாசிட்டிவ் தான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவ் வந்துருச்சு. ஓகே, therefore strictly increasing. அப்போ என்னது உங்களுக்கு greater than 0. ஸோ strictly increasing. ஓகே, ஸோ அப்போ எந்த பாயிண்ட், 2, infinity. 2, infinity-யும் strictly increasing. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 இன்டர்வலையும் நம்ம எழுதுறோம். ஆனால் அவங்க கொஸ்டின்ல உங்களுக்கு கிளியராக கேட்டிருக்காங்க, எந்த இன்டர்வல் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் மட்டும் எழுதுன்றாங்க. நீங்கள் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் விட்டுருங்க. -infinity to 0வும் 1,2 டிக்ரீசிங், அது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க கேட்கறது 0,1, 2, infinity, இது மட்டும் தான் நமக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அதை மட்டும் எழுதணும். Therefore, final answer, therefore y of x is strictly increasing in interval. எந்த இன்டர்வல் வருது உங்களுக்கு, 0,1, 2, 0,1 and 2, infinity. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ல தான் உங்களுக்கு என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்டர்வல். ஓகே, ஸோ y is strictly interval for அப்படின்னு நம்ம எப்படி எழுதிடலாம், therefore y is strictly increasing for. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட் வருது நமக்கு, 0,1 வருது. ஸோ 0 less than x less than 1. அடுத்து 2 to infinity, ஏன்னா 0க்கும் 1க்கும் நடுவுலன்றதை இன்டர்வல்ல 0 less than x less than 1 எழுதிடுறேன். அண்ட் 2 to infinity-ன்றதுனால x greater than 2 எழுதிடுறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 9th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ப்ரூவ் தட் y equal to 4 sin theta divided by 2 plus cos theta minus theta is an increasing function on theta in 0,5/2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த y equal to 4 sin theta divided by 2 plus cos theta minus theta இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ல வருதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், y எடுத்துக்கிறோம். y equal to 4 sin theta divided by 2 plus cos theta minus theta வந்துரும். ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க y equal to. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் theta. ஸோ இப்போ என்ன வந்துடும், dy by d theta equal to, இங்க நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்றோம்னா u by v ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ இது u, ஸோ இது v. u by v equal to v into du by dx. ஸோ v ன்றது 2 plus cos theta into du by d theta. ஸோ du by d theta என்ன வந்துடும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் 4 கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். ஸோ இன்டூ sin theta-வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos theta, v into du by d theta minus u into v ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 4 sin theta, 4 sin theta into dv by d theta. ஸோ 0 பிளஸ் இங்க உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos theta. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos theta என்ன ஆயிடும், மைனஸ் sin theta. ஸோ இப்போ 0 minus sin theta என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டா மைனஸ் sin theta போட்டுடலாம். ஸோ டிவைடட் பை v ஸ்கொயர். ஸோ 2 plus cos theta
the whole square. இது இல்லாம உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு மைனஸ் தீட்டா இருக்கு. ஸோ நம்ம இது ரெஸ்பெக்டிவ் தீட்டாவில் டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால இங்க -1 அப்படியே போட்டுருங்க. ஓகே, ஸோ அந்த -1 ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க, ஸோ 2 + cos θ இன்டூ 4 cos θ இருக்கு. ஸோ இது ரெண்டு எப்படி இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ 4 cos θ இருக்கு. ஸோ 2 + cos θ இன்டூ 4 cos θ, முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 4 8 cos θ plus cos θ into 4 cos θ 4 cos square θ minus into minus plus ஆயிரும். so plus 4 sin square θ minus இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 plus cos θ whole square இருக்கு. so இது ரெண்டையும் முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், LCM எடுத்துடலாம். so LCM எடுக்கும்போது இது மேல நியூமரேட்டர்ல வந்துரும். so 2 plus cos θ the whole square divided by again 2 plus cos θ the whole square. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த 4 ரெண்டுத்துலையும் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு 8 into cos θ. ஸோ பிளஸ் 4 ரெண்டுத்துலையும் காமன் எடுத்தோம்னா ஸோ cos square θ பிளஸ் sin square θன்னு வந்துடும். ஓகே, ஸோ இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஸோ காமனாக வெளியே எடுத்தோம்னா cos square θ பிளஸ் sin square θ மைனஸ் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல. ஸோ a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 பிளஸ் b ஸ்கொயர் cos square θ பிளஸ் 2ab 2 into 2 into cos θ. ஸோ 2 into 2 4 4 into cos θ 4 cos θ. ஓகே, ஸோ டிவைடட் பை 2 plus cos θ the whole square. ஓகே, இப்போ ஜஸ்ட் அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. ஸோ 8 cos θ பிளஸ் 4 into cos square θ பிளஸ் sin square θ 1 மைனஸ் 4 பிளஸ் cos square θ பிளஸ் 4 cos θ இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை மைனஸால முதல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. -4 மைனஸ் cos square θ மைனஸ் 4 cos θ எல்லாமே மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் சிம்பிளை பண்றோம். ஸோ 2 plus cos θ the whole square. ஓகே, ஸோ இங்க 8 cos θ இருக்கு, இங்க -4 cos θ இருக்கு. ஸோ 8 minus 4 என்ன உங்களுக்கு 4 cos θ. ஸோ இங்க +4 வருது, இங்க -4. ஸோ +4 into 1 என்னது +4. ஸோ +4ம் -4ம் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கு, 4 cos θ minus cos square θ divided by 2 plus cos θ the whole square. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையும் நம்ம என்ன காமனாக எடுக்கலாம், cos θ காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ cos θ வெளியே எடுத்துட்டோம்னா 4 மைனஸ் அகெயின் மீதி இன்னொரு cos θ வரும் டிவைடட் பை 2 plus cos θ the whole square. ஓகே, ஸோ இதுலையும் cos θ காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துட்டு 4 minus cos θ divided by 2 plus cos θ the whole square. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது y dash of θ. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ இதை இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ y is an increasing function. அவங்க எதில் சொல்றாங்க, y is an increasing function. இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 0,5/2 கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 0,5/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 0,5/2னா இங்கே முதல்ல இந்த y dash of θ என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க y dash of θ என்ன இருக்கு உங்களுக்கு cos இருக்கு. ஸோ காஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஓகே, ஸோ 0, 5/2, ஸோ 5. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 5/2 கொடுத்துருக்காங்க. 0 to 5/2ல இங்க a ஆல், இங்க வந்து என்ன வரும் எஸ் சைனும் கொசிக்கனும். இங்க ஃபர்ஸ்ட் 0 to 5/2ல உங்களுக்கு என்னது எல்லாமே பாசிட்டிவ் வரும். ஓகே, அப்பயே நம்ம டைரக்டா பண்ணலாம், சைனா இருந்தாலும் சரி, காசா இருந்தாலும் சரி, டேனா இருந்தாலும் சரி, ஆல் ஆர் பாசிட்டிவ். அப்ப டைரக்டா காசு கூட நம்ம எது மல்டிப்ளை பண்ணாலும் பாசிட்டிவ் வந்து டைரக்டா பாசிட்டிவ் தான் வரும். இல்ல எனக்கு அப்படி கஸ்டமர் டைரக்டா அப்படியே எழுதிடலாம் நம்ம y dash of θ is greater than 0. ஏன் அப்படின்னா இங்க cos θ மட்டும் இல்ல, எந்த ஆங்கிள் எடுத்தாலுமே உங்களுக்கு என்னதான் இந்த 0 to 5/2 இன்டர்வல்ல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரப்போகுது. இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், θ ஈக்குவல் டு ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்வல் இருக்கிறது 0 to 5/2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படின்னா 0 to 19 எடுத்தோம். ஓகே, ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் கேஸ் 1ல, ஸோ θோட வேல்யூ
90ன்றதுனால நடுவில் வந்து 30 டிகிரி எடுத்துக்கிறேன். 0க்கும் 90க்கும் நடுவில் ஒரு டிகிரி 30 எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க இப்போ. ஸோ இப்போ cos 30 டிகிரி இன்டூ 4 மைனஸ் cos 30 டிகிரி, ஸோ இன்டூ 2 பிளஸ் cos 30 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். 4 மைனஸ் cos 30, cos 30யோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும், 1/2. ஸோ அப்போ இதுவும் பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஸோ டினாமினேட்டரும் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ என்னது உங்களுக்கு y dash of theta கண்டிப்பாக greater than 0 தான். ஸோ அப்போ y dash of theta greater than 0 அப்படின்னா நம்ம கிளியராக என்ன சொல்லிடலாம், y is strictly increasing in interval. எந்த இன்டர்வல்னா 0,5/2 அப்படின்ற இன்டர்வல்ல strictly increasing. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So prove that the logarithmic function is strictly increasing in 0, infinity சொல்றாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. லாகரித்மிக் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ லெட் f of x equal to நம்ம என்ன எடுத்துக்கிறோம், log x ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ log x ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ என்ன உங்களுக்கு f dash of x equal to 1 divided by x. ஓகே, ஸோ எக்ஸ்ன்றது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0 to infinity, 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ 0 to infinity வரைக்கும் உங்களுக்கு என்ன வேல்யூ தான் இருக்க போகுது, கண்டிப்பாக ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இருக்க போகுது, நெகட்டிவ் வேல்யூ எதுவுமே வராது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு எக்ஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, x belongs to 0 to infinity கொடுத்துருக்காங்க. அப்போ f dash of xல 0லேருந்து நம்ம எந்த இன்ஃபினிட்டி எடுத்தாலும் சரி எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ எந்த வேல்யூ 1 divided by நம்ம பாசிட்டிவ் வேல்யூ டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் கண்டிப்பாக வரப்போகுது, பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது. எதுவும் உங்களுக்கு நெகட்டிவ் மாற போகிறது இல்லை. ஏன்னா நம்ம டிவைட் பண்ணுறது எதில் தான் டிவைட் பண்ண போகிறோம், பாசிட்டிவ் வேல்யூ தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ டிவைட் பண்ணும்போது ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தான் வரப்போகுது, பாசிட்டிவ் தான் வரப்போகுது. Therefore f of x is strictly increasing in 0, infinity. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. So 11th question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, prove that the function f given by f of x equal to x square minus x plus 1 is neither increasing nor decreasing strictly on minus 1,1. Okay, so இந்த f of x ஓட வேல்யூ இந்த இன்டர்வல்ல இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம், f of x equal to x square minus x plus 1 முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ f dash of x equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1, அது கான்ஸ்டன்ட், ஸோ 0 வந்துடும். ஸோ f dash of x equal to உங்களுக்கு என்ன வந்துடுது, 2x minus 1. ஸோ முதல்ல இன்டர்வல் கண்டுபிடிக்கலாம். ஸோ டு ஃபைண்ட் இன்டர்வல் நம்ம என்ன பண்ணோம், f dash of x equal to 0ன்னு போடணும். ஸோ அப்போ therefore 2x minus 1 equal to 0னா, ஸோ 2x equal to 1, ஸோ x equal to 1 divided by 2. ஓகே, ஸோ x equal to 1 divided by 2. அப்போ x equal to 1 divided by 2னா உங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1,1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லிமிட் நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஆரம்பிக்கிறதே -1 தான், மிடில் லிமிட்டு 1/2, ஃபைனல் லிமிட்டு 1. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன லிமிட் வரும், ஒன்று -1,1/2, ஸோ நெக்ஸ்ட்டு 1/2, 1. இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு மட்டும் நம்ம இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு செக் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்கிறேன். ஸோ கேஸ் 1, ஸோ f dash of xன்றது எனக்கு என்னன்னு தெரியும், 2x minus 1. இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ f dash of x equal to 2x minus 1. முதல்ல -1,1/2 எடுத்துக்கிறேன். ஸோ -1க்கும் 1/2க்கும் மிடில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர், ஸோ நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதான் ஈஸியான நம்பர். ஸோ -1க்கும் 0க்கு இருக்கிற மிடில் இருக்க 1/2க்கு மிடில் இருக்கிற நம்பர் 0. ஸோ ஈக்குவல் டு 2 into 0 minus 1. ஸோ அப்போ 0 minus 1. அப்போ -1ன்றது என்னது, லெஸ் தேன் 0. அப்போ கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகே, ஸோ லெஸ் தேன் 0ன்னு வருது. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்னது, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கேஸ் 2. ஸோ கேஸ் 2 என்ன எடுத்துக்கிறேன், எந்த லிமிட்டு 1/2 to 1.
ஸோ இருக்கிறதே ரொம்ப 1/2ன்றது 0.5 0.5க்கும் 1/2 ஆமாம் 0.5க்கும் 1க்கும் நடுவுலன்றாங்க. ஸோ 0.5க்கும் 1க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 1 கம்மியாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் 0.9ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 0.9 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு f dash of xன்றது என்னது? 2x minus 1. ஸோ நான் 0.9 எடுத்தா -1 அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் 1.8 - 1 உங்களுக்கு என்னது? 0.8 வருது. ஸோ 0.8ன்றது என்னது? greater than 0. therefore strictly increasing. ஓகே, ஸோ எனக்கு இந்த பார்ட் என்ன வருது? strictly increasing வருது. ஓகே, ஸோ அப்போ -1லேருந்து 1 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாதி இன்டர்வல் உங்களுக்கு டிக்ரீசிங் வருது, மீதி பாதி இன்க்ரீசிங் வருது. அப்போ நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். அப்போ எப்படி எழுதிடலாம் அப்படின்னா therefore f of x is neither increasing nor decreasing எந்த இன்டர்வல்ல? in -1, ஓகே. The following functions are strictly decreasing on 0, 5/2 கொடுத்திருக்காங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு cos x, cos 2x, cos 3x, tan x. ஸோ 4 கொடுத்திருக்காங்க. அதில் 4 வந்து எது உங்களுக்கு strictly decreasing on 0, 5/2 சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம cos s எடுத்துக்கலாம். ஸோ let f of x equal to cos x. ஓகே, ஸோ அப்போ f dash of x equal to எடுக்கும்போது என்ன ஆயிரும்? எனக்கு minus sin x வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இந்த minus sin x நான் எதில் செக் பண்ணணும்? 0க்கும் 5/2க்கு இருக்க லிமிட்ல செக் பண்ணும். ஸோ 0 5/2. ஸோ இங்கே எனக்கு என்ன வந்துடும்? 5n வந்துடும். ஸோ 0க்கும் 5/2ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆல் சைட்ஸ் இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே சைனும் கொசிகனும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே டேனும் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே காசும் சீக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே எல்லாமே உங்களுக்கு ஆல் ஆர் பாசிட்டிவ். ஓகே, நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல் 0 to 5/2. அப்போ 0 to 5/2னா கண்டிப்பாக சைன் உங்களுக்கு என்ன தான் வரும்? எந்த இன்டர்வல் எடுத்தாலும் 0 to 5/2ல உங்களுக்கு என்ன தான் வரப்போகுது? சைன் பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இது மட்டும் தான் பாசிட்டிவ். ஆனால் முன்னாடி என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ். ஸோ less than 0. therefore f of x is strictly decreasing. நெக்ஸ்ட் b எடுத்துக்கலாம். ஸோ b பார்த்தீங்கன்னா அதே மாதிரி f of x equal to cos 2x எடுக்கிறேன். ஸோ f dash of எடுக்கும்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் 2x. அகெயின் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும்? 2ன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? -2 sin 2x வந்துடும். ஓகே, ஸோ நாம் எடுக்க வேண்டியது sin 2x மட்டும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ஓகே, sin 2x ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 5/2 கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 5/2 எடுக்கும்போது ஸோ நமக்கு எக்ஸுக்கு எடுக்கும்போது தான் 0 less than x less than 5/2. ஓகே, இப்போ நம்ம எடுக்க வேண்டியது 2x எடுக்கணும். ஸோ 2x எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணா ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரப்போகுது, எந்த சேஞ்சஸும் கிடையாது. எக்ஸ் கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2x வரும். 5 கூட 2/2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ 2 கேன்சல் ஆயிடும். ஓகே, 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? உங்களுக்கு 5 வரும். ஸோ என்ன லிமிட் வரும்? 0 less than 2x less than 5 வரும். ஓகே, ஸோ நம்ம பை எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 0 to 5 வரைக்கும் எடுத்தாலுமே உங்களுக்கு சைன்ன்றது என்ன சொல்லியிருக்கேன்? பாசிட்டிவ் தான். ஸோ இந்த இடத்துல சைனும் சரி கொசிக்கனும் சரி பை வேல்யூ எடுத்தாலும் இந்த சைன்ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ ஆனால் இது பாசிட்டிவ், ஆனால் முன்னாடி என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ். ஸோ லெஸ் தேன் 0. அப்போ இதுவும் என்னதான் உங்களுக்கு? f of x is strictly decreasing. செகண்ட் என்ன சொன்னு புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் sin 2x நமக்கு எக்ஸுக்கு மட்டும்தான் 0 less than x less than 5 லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2xன்றதுனால இதை 2x மாற்றணும். ஸோ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே 0. இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணுறோம் 2x. இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 5 கிடைக்கும். அப்போ 0 to 5 வரைக்கும் நான் செக் பண்ணும்போது எனக்கு 0 to 5 வரைக்கும் லிமிட் எனக்கு சைனோட வேல்யூ கண்டிப்பாக எனக்கு என்ன தான் வரப்போகுது? பாசிட்டிவ் தான்.
ஸோ பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் ஈக்குவல் டு நெகட்டிவ். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா cos 3x கொடுத்துருக்காங்க. ஸோ f of x equal to cos 3x. ஸோ அப்போ f dash of x equal to எனக்கு என்ன வந்துடும் minus sin 3x into 3x again differentiate பண்ணும்போது 3 வந்துடும். ஸோ minus 3 sin 3x. ஸோ இதை differentiate பண்ண sin 3x minus sin 3x again 3x differentiate பண்ண 3. ஸோ minus 3 sin 3x. சேம் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான். இப்போ x-க்கு லிமிட் என்னது எனக்கு 0 less than x less than 5/2. ஓகே, ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது 3x-க்கு. ஸோ அப்போ 3x என்ன பண்ணும் மல்டிப்ளை பை 3 பண்ணும். மல்டிப்ளை பை 3. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3x, சாரி ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணலாம். ஸோ இங்கே 3x பண்ணும்போது ஸோ 3ஆல் எங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம் 0. ஸோ இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 3x. ஸோ இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 5/2 வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த கிராஃப்க்கு வாங்க நேரா. ஸோ 0 5/2 5. ஸோ இங்கே 3 5/2. ஓகே, ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ASTC. இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவ். இங்கே சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ், இங்கே டேனும் காட்டும் பாசிட்டிவ், இங்கே காசும் சீக்கனும் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு 0 to 3 5/2. ஸோ 3 5/2ன்றது இங்கே இருக்கு. ஸோ 3 5/2னா இந்த டோட்டல் ஏரியா வரணும். ஓகே, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு sin 3x செக் பண்ணும். ஸோ sin 3x பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் சைன்ல இங்கேயும் பாசிட்டிவ் வரும். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு எது சைனோட வேல்யூ நெகட்டிவ் தான் வரும். ஏன் டேனோட வேல்யூ காட்டோட வேல்யூ மட்டும் தான் இந்த இடத்துல பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சைனோட வேல்யூ நெகட்டிவ். அப்போ இந்த இடம் என்ன ஆயிடும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் இங்கே இருக்கு. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் தனியாக எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த லிமிட் வச்சு. ஸோ இது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். தேர்ஃபோர் greater than 0, therefore f of x is strictly increasing. So last D tan x. So f of x equal to என்னது உங்களுக்கு tan x. So அப்போ f dash of x equal to என்ன வந்துடும் உங்களுக்கு secant square x ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த secant square x தான் நீங்கள் இப்போ செக் பண்ணணும். இந்த secant square x எப்படி போட்டுடலாம் secant x the whole square எழுதிடலாம். ஓகே, ஸோ secant x the whole square 0 to 5/2. 0 to 5/2 ஏற்கனவே சொன்னேன். 0 to 5/2 எது போட்டாலும் உங்களுக்கு என்ன தான் வந்துடும் பாசிட்டிவ் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல் ஆர் பாசிட்டிவ். ஸோ ஆல் ஆர் பாசிட்டிவ்னா secant x கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் வரப்போகுது பாசிட்டிவ் ஹோல் ஸ்கொயர் பாசிட்டிவ். ஸோ கிரேட்டர் தென் 0 தான் வரும். ஓகே, ஸோ கிரேட்டர் தென் 0னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் f of x is strictly increasing. Okay, thank you.